ஹாய் எவ்ரிவன் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நேற்று காலையில் வீடியோ போட்டது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் போடல அப்படிங்கிறப்ப பயந்துட்டு இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணால் கூட சூப்பராக படிக்கலாம். 7 5 மார்க் எழுதுறதுக்கு எங்கிட்ட வழி இருக்குது. நீ அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே 7 5 மார்க் எழுதலாம். நேற்றே நான் 5 மார்க் போட்டுட்டேன். அட்லீஸ்ட் இந்த கடைசி நிமிஷத்துலையாவது ஒரு யூனிட்லேயும் ஒரு 10லேருந்து 12 சம் தான் இருக்குது. சில யூனிட்டில் 5 கணக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நீ படிச்சினாலே 7மே எழுதலாங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். டாப் 10 கொஸ்டின் இன் ஈச் லெசன்ஸ், அதுதான் மேட்ரு. ஸோ நீ வந்து கட்டாயமாக 7 into 5 35 அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்காக பண்ணிடு. அந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணி லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே, 11th மேக்ஸ் இது எதுக்கு? 7 5 மார்க் எழுதுறதுக்கு டாப் 10 கொஸ்டின்ஸ். ஸோ நீ வந்து என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ, படிக்க முடியாத பையன் பாஸ் பண்ணணும்னு நினச்சானா இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சிடணும். இந்த சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.2 1.1 10th சம் விட்டுறீங்க, படிக்க மாட்டீங்க. 1.3 இந்த 4 சம், எக்ஸாம்பிள் 1.1 1.30 இதை மட்டும் படிச்சிங்கனாலே ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அண்ட் 2.4ல் 4th சம், 2.8ல் 4 சம், 2.9ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஒரு சம் வந்துடும், லாகரிதமில் ஒரு சம் வந்துடும். இவ்வளோ தான். அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ நீ ஃபெயிலியராக இருந்த, நீ தோத்துட்ட, அதாவது மேக்ஸ் எனக்கு வராதுன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் பார்த்துக்க, நேப்பியர் ஃபார்முலா பார்த்துக்க, கண்டிப்பாக வரும். அண்ட் 3.3ல் 4th 6th பார்த்துக்க. 4.4ல் மேத்தமேட்டிக்கலில் ஒன்று வரும். மேத்தமேட்டிக்கல் எப்படி பண்ணணும்? எடுத்தோடனே P of n 1 போட்டு 2 சைடு P of n ஈக்குவல், அடுத்து P of k + 1, அடுத்தது P of k, அதுக்கப்புறம் P of k + 1. இது ப்ரூவ்னு சொன்னினாலே 3 மார்க்கு, அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணால் போதும். அடுத்தது 5.2 4 சம், யாருமே படிக்க மாட்டேறீங்க, ஏன் தெரில. 5.3ல் இந்த 8 8 6 6, 5.4ல் 4 சம், அவ்வளோதான். இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். 4.4லேயும் ஒரு 5 மார்க் வந்துடும். 6th சாப்டரில் இந்த 3 சம்மு கொலினியரும் இந்த நார்மல் ஃபார்முக்கு மாற்றுங்கிற சம்மு கேட்டுருவான். தயவு செய்து படிச்சிரு. 6.4 4 11 12 13 14 15 கண்டிப்பாக இந்த 6 சம்மில் ஏதோ ஒரு சம் வரப்போகுதுயா, 6 சம்மில் ஏதோ ஒரு சம் வரப்போகுது, கட்டாயமாக படிச்சிரு. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது படிச்சு, கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும், ஆனால் நீ டைட் பண்ணி படிச்சிரு. அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். 7th சாப்டர் இப்போ நீ ஃபெயிலியராக இருக்கியா, ஃபெயில் ஆயிருவேன்னு நினச்சின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 7th சாப்டரில் 7.13லேருந்து இந்த ஒரு 10 சம் போட்டுரு. 7.2 7.3 ஃபேக்டர் தீரம் அண்ட் இன்டூ பண்ணுறது, இது மட்டும் போட்டு ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அதே மாதிரி நீ ஃபெயிலியராக இருக்கியா, ஒரு இன்னொரு 5 மார்க் எழுதுறியா, வெக்டரல் ஜீர்வாளர் 12வது சம்மு, தீரம் நம்பர் மீடியன்னு, செக்ஷன் ஃபார்மில், கோப்ளானார், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதை நீ கட்டாயம் போட்டு கண்டிப்பாக 3 5 மார்க் எழுதிடலாம் நீ. ஆனால் மீதி இருக்கும் எல்லாமே போடுங்க. ஓகே, ரிசல்ட் நம்பர் 9.1 இதை மட்டுமாவது படியா, கண்டிப்பாக வந்துடும். 10வது சாப்டர் பாரு. 10வது சாப்டர் 10.4 இருக்க இந்த 6 சம்மும் பார்த்துரு. ஒரு சம் மட்டும் விட்டுட்டேன், 27வது சம். தயவு செய்து 27வது சம் இங்கே நான் பிரிண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் வாட்ஸ்அப்லேயும் போடுறேன், இங்கேயும் போடுறேன். 27வது சம் வரும், பார்த்துக்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கோ. நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க பார்த்துக்க, அது கண்டிப்பாக வரும். மீதி இருக்கிறவங்க எல்லாமே எல்லாம் பாருங்கள். இந்த sin θ/θ ஒன்றும் வீக்காக இருக்கிறவங்க, இந்த ஃபெயிலியராக இருக்கவங்க பார்த்து, ஃபெயிலியராக இருக்கிறவன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மை நீ பார்த்துட்டு இந்த க்ரீன் கலர் மார்க் பண்ணிக்கிறது இந்த சைடு. 11.11ல் நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்க, ஒரு சம் வந்துடும் நான் கொடுத்ததில். 11.12ல் ஃபஸ்ட் சம் பார்த்துக்க, எக்ஸாம்பிள் எல்லாம். அண்ட் 12th சாப்டரில் 12.4ல் ஃபேக்ட்ரி 1 ஃபேக்ட்ரி 2 யூன் சம், கண்டிப்பாக ஏதோ ஒரு சம் கேட்பான். இந்த 6 சம்மில் 12.3ல் 8 6 12, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 12.1 12.2 கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இதுலேருந்து ஒரு 5 மார்க் படிச்சிடலாம். இப்போ படிக்க முடியாத பையன் 12th சாப்டர் இந்த sin θ/θ1 அண்ட் 10th சாப்டர் அண்ட் 7th சாப்டர் 8th சாப்டர் அண்ட் ஃபஸ்ட்டு சாப்டர் நேப்பியர் ஃபார்முலா மேத்தமேட்டிக்கலாக நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணிங்கனாலே 4லேருந்து 5 5 மார்க் வரைக்கும் கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ பாஸு. 1 மார்க் மட்டும் படிச்சிங்கன்னா நீ பாஸு. இல்லை சார் 7 5 மார்க் எழுதணும்னா இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா சம்மையும் பார்த்துரு. மொத்தமாகவே ஒரு எக்ஸசைஸ்லேயும் 10 சம் தான் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துரு. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த 2 மார்க் 3 மார்க் ஒரு 6 எழுதுகிற மாதிரி நான் பிளானோட வரேன். கம்பல்சரிக்கு நீங்கள் எல்லா சாப்டரும் படிக்கணும், என்னென்ன சாப்டர் கம்பல்சரி வரும்னு பேசலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.